உங்க ட்ரீம் பிளேஸ் தாய்லாந்து போகணும்னு பிளான் பண்றீங்களா? GT Holidays travel plan starts from ₹19,999 only. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு கமெண்ட் ஷோ. ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு இந்த வாரம். பட்ஜெட்ல தமிழ்நாடு பல பேர் விட்டுறதுனால பெரிய பிரச்சனை ஏற்பட்டுருச்சு. பணம் கூட இங்கே பிரச்சனையா இல்லை, பேர் விட்டது பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆமாம், அதை விட்டு நிறைய கேள்வி வந்திருக்கு. அதை தாண்டி நிபா வைரஸ் பக்கத்து மாநிலங்களில் பரவிக்கிட்டு அதை விட்டுன கேள்வி வந்திருக்கு. அதுவும் வந்து நம்ம ஒரு பேரை விட்டுட்டோங்கிற மாதிரி கூட ஒரு கேள்வி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நாகராஜன், செல்வப்பெரியா இவங்கெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஏன் தம்பி பாஜக மகளிர் அணி செயலாளர்னு சொல்லலாமே அப்படின்னு போட்டிருக்காங்க நாகராஜன். அதே மாதிரி அந்த செல்வப்பெரியா அந்த அக்கௌண்ட்லேருந்து என்ன வந்திருக்குன்னா, ஹலோ சிபி, அது என்ன அஞ்சலை வட சென்னை மாவட்ட மகளிர் செயலாளர், அவங்க இருந்த கட்சி பேரை சொல்ல அவ்வளவு பயமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக ஏகப்பட்ட கேள்வியில் வந்திருந்தது. பர்சனலாக நிறைய மெசேஜ்லாம் வந்திருந்தது. அதுதான் துங்குவை நாங்கள் விட்டு விட்டோம் என்று ஒரு ஃப்ளோல பேசுறப்ப அது இவ்வளவு பெரிய கேள்வி ஆகும் நாங்கள் நினைக்கவே இல்லை. நிறைய லைக்ஸ்லாம் கூட வந்துருது. 19-20 லைக்லாம் தாண்டி விட வந்தது அந்த கேள்விக்கு. யாரும் இந்த அஞ்சலிங்க முதல்ல சொல்லிடலாம். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல சுமார் 16 பேருக்கு மேல தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. ஆற்காடு சுரேஷுடைய காதலி இந்த அஞ்சலின்னு சொல்லப்படுது. அஞ்சலி வந்து பாஜகவுடைய வட சென்னை ஒரு மாவட்ட மகளிர் அணி நிர்வாகியா இருக்காங்க. நம்ம வந்து இந்த மாவட்ட மகளிரணி நிர்வாகியா இருக்காங்க, பாஜக நடத்து சொல்ல வந்திருக்கணும். அது எங்கேயோ வந்து விட்டு போயிருச்சு. அதனால பயமா, ஏன் சொல்ல மாட்டேங்க, பிஜேபின்னா பேச மாட்டேங்களா அப்படி இப்படின்ட்டு தொடர்ந்து பார்க்குற நேர்களுக்குமே தெரியும். ஆமாம், ஏன்னா நம்ம அடுத்த நாள் வந்து அதையே சொல்லியிருக்கோம். பாஜகல இருந்து அஞ்சலை கைதாயிருக்காங்க, மலர்கொடி அதிமுக இருந்து கைதாயிருக்காங்க, ஒவ்வொரு கட்சி பேரை சொல்லியே சொன்னோம். ஆமாம், ஸோ அவங்க வந்து பாஜகல இருந்து இப்போ நீக்கிட்டாங்க. இந்த கேஸ்ல வந்ததுக்கு அப்புறம் அவங்க முன்னாள் பாஜக சென்னை மகளிர் அணியில இருந்திருக்காங்க. ஆமா, அதனால எங்களுக்கு பயமும் எதுவும் கிடையாது, தயக்கம் எதுவும் கிடையாது. முன்னாள் பாஜகவை சேர்ந்த அஞ்சலி கைது செய்யப்பட்டார், முடிஞ்சு. ராஜா அப்படிங்கிற நேயர் வந்து கேட்டிருக்காரு, ஏன் எப்போ பார்த்தாலும் கேரளாவிலேயே வைரஸ் அட்டாக்லாம் தொடங்குதுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஓகே, கேரளா ஏன் அப்படின்னா, கேரளாவில் இருக்கிற பல லட்சம் மக்கள் பல நாடுகளும் இருக்காங்கன்னு தான் தரவுகளே இருக்கு. சுமார் 195 நாடுகள் உலகத்தில் இருக்கு அப்படின்னா, சுமார் 183 நாடுகளில் மலையாளிகள் வந்து வசிக்கிறாங்க, வேலை வந்து பார்க்குறாங்க, படிக்கிறாங்க. அதிகமாக இருக்கிறதுன்னு பார்க்குறப்ப UAEயில் தான் வந்து இருக்காங்க. அந்த கேரளா இமிக்ரேஷன் சர்வேன்னு ஒன்று இருக்குது, KMSன்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ 2023 சர்வேயின் படி சுமார் 50 லட்சத்துக்கும் மேலே உலக நாடுகள் முழுக்க மலையாளிகள் வந்து இருக்காங்க. இந்தியாவுக்குள்ளாரையே சுமார் 30 லட்சத்துக்கு மேல இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களையும் வச்சு வேலை வந்து பாக்குறாங்க. கேரளா இல்லாத வேற மாநிலத்துக்குலாம் போய் அதிகபட்சமாக இந்த நர்ஸா வந்து போறாங்க, படிக்க வந்து போறாங்க, வேலையாட்களா வந்து போறாங்க. இந்த மாதிரி இருக்கு. அதனால வெளிநாடுகள்ல இருந்து அங்க வந்து வர்றப்ப அந்த நாட்டுல இருந்து பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர மாதிரி அப்படியே வைரஸை தங்களோட எடுத்துட்டு வந்துடுறாங்க அந்த மாநிலத்துக்கு. இப்ப கோவிடால இந்தியா முழுவதும் பாதிக்கப்பட்டது. முதல் கோவிட் கேஸ் எங்க வந்து பதியப்பட்டது அப்படின்னா கேரளால தான் பதியப்பட்டது. ஜனவரி 27 2020 20 வயது பெண்ணுக்கு தான் முதல்ல இந்தியாவில் கோவிட் டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்தது. கேரளாவில் தான் வந்து பாசிட்டிவ் ஆச்சு. இப்போ நிபா வைரஸ், நம்ம வந்து கோவிடுக்கு முன்னாடி நிபா வைரஸுங்கிறது பரவி நிபா வைரஸ் பற்றி ஒரு படம் எடுத்துறாங்க கேரளாவில். அது வைரஸுங்கிற அந்த தலைப்பிலேயே அந்த படம் வெளியாச்சு. பதப்பதைப்பாக இருக்கும் அந்த நிபா வைரஸ் எப்படி பரவுச்சு அப்படின்னு டிகோட்லாம் பண்ணி காமிப்பாங்க. பிரமாதமாக அந்த படமே வந்து இருக்கும். அதனால உலக நாடுகளிலிருந்து கையோடு கொண்டு வர்றதுனால தான் அங்கே வந்து இதாகுது. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, கேரளா வந்து காட் ஓன்ஸ் கண்ட்ரின்னு வந்து சொல்லுவாங்க. வந்து எப்பயுமே பசுமையாக இருக்கும், நிறையா விலங்குகள் எல்லாமே இருக்கும். அந்த விலங்குகள் மூலமாகவும் கொஞ்சம் பரவிடுது அந்த மக்களுக்கு அப்படிங்கிறதுனாலையும் அந்த கேரளா அதிகமாக வைரஸ் வந்து தாக்கப்படுது. ஆமாம், பேட்ல இருந்தா நிபா வைரஸ் போகிற மாதிரி அந்த படம் வந்து எடுத்திருப்பாங்க. ஆமாம், இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வைரஸ் மட்டும் வெளியிலேருந்து கொண்டு வர்றது கிடையாது. இப்போ படத்துக்கான கதைக்கருமே வெளி மாநிலங்கள் தான் எடுத்துட்டு வர்றாங்க கேரளாக்காரங்க. இப்போ அண்மையில் ஒன்றா பல படங்கள், பல வெற்றி படங்களுமே கேரளாக்குள்ளார இருக்கிற கதைக்களமே கிடையாது. பல நாடுகள் இல்லை பல மாநிலங்கள் எடுக்கப்பட்ட கதை தான். இப்போ தமிழ்நாட்டில் பிச்சுகில் ஒன்ன படம் மஞ்சுமல் பாய்ஸ், கொடைக்கானலில் எடுக்கப்பட்ட படம், குணாகுகை வச்சு எடுக்கப்பட்ட படம். அதே மாதிரி இப்போ அந்த என்ன குருவாயூர் அம்பல நடையில் அது கூட UAEல தான் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த கதை. அதே மாதிரி ரோமன்ஸ்ன்னு ஒரு கதை, ஒரு பேய் கதை, சும்மா பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட எல்லாம் பார்க்கலாம் அந்த படம். அந்த படம் பெங்களூர் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆவேசம் பயங்கர ஹிட் ஆச்சு, அதுவும் பெங்களூர் எடுக்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான். பெங்களூர் டேஸ் கூட பெங்களூர்ல தான் எடுக்கப்பட்ட படம். இப்போ ஆடு ஜீவிதம் பக்காவா இருந்துச்சு அந்த படம். எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த ஆடு ஜீவிதம். அதுவுமே வந்து துபாயில அந்த UAE நாடுகள் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அது. அதனால கதையிலுமே வெளிநாட்டுல இருந்து எடுத்துட்டு வர்றாங்க, வைரஸும் பல வெளிநாட்டுல எடுத்துட்டு வந்து இறக்குமதி பண்ணிடுறாங்க.
அது வந்து அங்கேருந்து இதுதான் காரணம், அங்கே வந்து வெளியிலேருந்து வராங்க அப்படிங்கிறது வைரஸ் அவங்க கூட சேர்ந்து வந்துடுது. ஒரு ஜோக்கே இருக்கு, உலகத்துல நார்த் போல்ல மலையாளி டீ கடை போட்டிருக்காரு, அதே மாதிரி சவுத் போல்லையும் டீ கடை போட்டிருக்காரு மலையாளி. அந்த அளவுக்கு உலகம் முழுக்க பரவி இருக்காங்கன்ட்டு. அதே மாதிரி ஆடு ஜீவிதம் அந்த கதையில ஒரு முக்கியமான தருணம் ஒன்று வரும். அவர் எஸ்கேப் ஆகி வருவாப்புல நஜீப். அந்த கதை புரிஞ்சுக்கணும் தெரியும், ஒரு இடத்துல போய் மாட்டிப்பாரு, நஜீப் எஸ்கேப் ஆகி வருவார். வர்றப்ப அந்த துபாய்க்குள்ளே என்டர் ஆயிடுவார் அவர். யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஒரு பிச்சைக்கார தோற்றத்துல சாப்பிடாம கொள்ளாம வயிறு ஊட்டி இப்படியே இருக்கும். வந்துகிட்டு இருக்க மலபார் ரெஸ்டாரண்ட் ஒண்ணு இருக்கும், அதுல குஞ்சிகா ஹோட்டல்னு ஒண்ணு இருக்கும். அதுல அங்கதான் சுருண்டு விழுவாப்புல. அந்த நாவல்லே வரும். அது மலையாளிகள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, எல்லா இடங்கள்லயும் அவங்க வியாபித்து இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. உயிர் வந்த உடனே எனக்கு மயக்கம் அடிக்கிற வந்துட்டேங்கிற மாதிரி நஜீப் அந்த ஆடு ஜீவிதம் புக்ல எழுதிய போற அந்த படத்திலே அதை வந்து காட்டியிருப்பாங்க. அதான் மலையாளிகள் இல்லாத இடமே கிடையாது அப்படிங்கிறதான் உண்மை. இந்த 12 நாடு மட்டும் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஓகே, வருண் அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஆடு ஜீவிதம் பத்தி நிறைய புக்கை பத்தின ஒரு புக் டாக்னு ஒரு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட வியூவர்ஷிப் ரொம்ப கம்மியா இருக்கு, அதையும் பின் பண்றேன். இந்த செஞ்சு பார்த்து உங்க ஆதரவு வந்து கொடுங்க, உற்சாகப்படுத்துங்க. அதே மாதிரி கமெண்ட் ஷோ மாதிரி அதுக்கும் ஆதரவு கொடுங்க, அந்த ஷோக்கும். சரி, கமெண்ட் ஷோக்கு திரும்ப வந்தோம்னா அதுல பிஎஸ்பி ஆன்லைன் அப்படிங்கிற அக்கௌண்ட்ல இருந்து யூடியூப்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த பேன் பண்ணாங்கல்ல ஆர்எஸ்எஸ் வந்து எப்போ பேன் பண்ணாங்க, இந்த மத்திய அரசு ஊழியர்கள் இப்போ ஆர்எஸ்எஸ்ல நடவடிக்கையில் ஈடுபடலான்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்போ பேன் பண்ணாங்க, யார் பேன் பண்ணாங்க, ஏன் பேன் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும்தானா? ஏன்னா இங்கே வந்து டிஎம்கே விங், ஏடிஎம்கே விங், சிபிஐ விங்லாம் இங்கே அரசு துறையிலலாம் வச்சுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான கேள்வியையும் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா இங்கே நிறைய நம்மளே பார்த்துருக்கோம், டிஎம்கே தொழிற்சங்கம் இருக்கும், அதே மாதிரி அண்ணா தொழிற்சங்கம், அதிமுக தொழிற்சங்கம் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து போக்குவரத்து துறையில் தான் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அதனால அது வந்து பேருந்து ஓட்டுநர்கள், அதே மாதிரி நடத்துனர்கள், இவங்கெல்லாம் இருக்கிற இந்த சங்கங்களில் நம்ம நிறையாவே கம்யூனிஸ்ட் சங்கங்கள், இந்த மாதிரி தொழிற்சங்கங்கள் நம்ம பார்த்துருக்கோம். தொழிற்சங்கங்களுக்கும் அரசியலுக்கும் ஒரு நீண்ட தொடர்பு நீண்ட காலமாக நம்ம இந்தியாவில் வந்து இருந்துட்டு இருக்கு. அது வெளிநாடுகள்லையுமே அது பரவி இருந்த ஒரு விஷயம்தான். இதை நம்ம அதிகாரிகள் லெவலில் போகும்போது அதை நம்ம பார்க்க முடியாது. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ இல்லை ஒரு இங்கே டிஎன்பிஎஸ்சியில் முடித்த ஒரு அதிகாரி போய் இருக்கும்போது அவங்க மத்தியில் நம்ம இதை பார்க்க முடியாது. ஆனால் இந்த மாதிரியான தொழிலாளர்கள் மத்தியில் தான் நம்ம அந்த தொழிற்சங்கங்கள்லாம் பார்த்துருக்கோம். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அரசு பணியில் இருக்கவங்க வந்து அரசு ஊதியம் வாங்குறவங்க யாரும் தேர்தலில் நிற்க முடியாது. அதே மாதிரி தேர்தலில் யாராவது நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சாரமும் பண்ண முடியாது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. இதில் நிறைய மாறுபட்ட தீர்ப்புகள்லாமும் இந்தியாவில் வந்து வந்திருக்கு. ஒரு ஊராட்சி மன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் ஒருத்தர் நின்று ஜெயிச்சப்போ அதுக்கு எதிராக அந்த அரசு நிறுவனமே போட்ட வழக்கில் அது செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்தாங்க. 1980 கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தத்தில் ஊராட்சி மன்ற தேர்தலெல்லாம் யாருமே நிற்கக்கூடாது அரசு வேலையில் இருக்கவங்க அப்படிங்கிற திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. தாண்டி ஒவ்வொரு துறைக்குமே சில விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே குடிநீர் வடிகால் வாரிய துறையில் வந்து ஒரு விதி கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, அரசு நிதியை கையாளுற எந்த ஒரு தொழிற்சங்கத்திலையும் குடிநீர் வடிகால் வாரிய ஊழியர்கள் யாருமே உறுப்பினராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விதி கொண்டு வந்தாங்க. அந்த விதிக்கு எதிராக சிஐடியூலேருந்து கோர்ட்டில் கேஸெல்லாம் போட்டு அதை ரத்தெல்லாம் பண்ண கதையுமே இங்கே நடந்திருக்கு. ஸோ தொழிற்சங்கங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கே தவிர அவங்க நேரடி அரசியல்லையோ அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட முடியாது. அந்த தொழிற்சங்கங்கள் நிதியெல்லாம் வந்து கட்சிகளுக்கு வாங்கி கொடுக்குற விஷயங்கள்லாம் நடந்தாலும் அதுக்கு யாரையும் நிர்பந்திக்கக்கூடாது. அந்த தொழிற்சங்க உறுப்பினர்களை நீங்கள் கொடுத்தே ஆகணும் நிதியெல்லாம் நிர்பந்திக்கக்கூடாதுங்கிற விதியெல்லாம் கூட இங்கே இருக்குது. ஸோ நேரடியாக இவங்க யாருமே அரசியல் களத்தில் வந்து தேர்தல் அரசியலில் ஈடுபட முடியாது அப்படிங்கிறதான் விஷயம். இதில் இன்னொரு விஷயம் வந்து அவங்க கேட்டிருந்தது ஆர்எஸ்எஸ் பேன் பற்றி கேட்டிருந்தாங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து 1948 வந்து மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு நம்ம தேச தந்தையே வந்து கொலை பண்ணிட்டாங்கும் போது அதை உடனடியாக வந்து பேன் பண்ணார். இந்த பேனுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக அவங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் வந்து வேறு எது சார்ந்தும் மதம் சார்ந்தோ வேறு எந்த ஒரு விஷயம் சார்ந்தோ இயங்க மாட்டோம், சமூக சேவை செய்கிற ஒரு இயக்கமாக மட்டும் இயங்கிறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து பேன்லாம் லிஃப்ட் பண்ணாங்க. லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 1966 நடந்ததா இந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த டைமில் வந்து இந்திரா காந்தி வந்து பிரதமராக இருந்தாங்க.
இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக காமராஜர் வந்து இருந்தார். அப்போ வந்து இந்த பசுவதை தடை சட்டம் இதை கொண்டு வரணும் அப்படின்னு காங்கிரஸ்குள்ளே சில தலைவர்கள் வந்து குரல் கொடுத்துருக்காங்க. ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த பல தலைவர்களும், ஏன்னா இன்னைக்கு பாஜக ஆள்ற மாநிலங்கள்லாம் இந்த பசுவதை தடை சட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது அப்போவே வந்து இந்தியா முழுக்க கொண்டு வரணும்னு ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவங்க, ஜனதா கட்சியில் இருந்த சிலர்லாம் குரல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து காமராஜர் வந்து ரொம்ப எதிர்ப்பாக தான் இருந்ததா சொல்கிறாங்க. அது வந்து கொண்டு வரக்கூடாது, முடியாதுன்னு சொன்னதுனால அவர் இருந்த வீட்டை வந்து எரிச்சதா சொல்கிறாங்க. அவருக்கு கொலை முயற்சியே நடந்ததாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது. அதனால வந்து உடனடியாக இந்திரா காந்தி வந்து ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. என்ன இவ்வளோ பேர் அரசு அதிகாரிகளும் இதில் வந்து ஈடுபடுறாங்களே இந்த போராட்டத்திலலாம் சொல்லிட்டு தான் ஆர்எஸ்எஸ் வந்து அரசு அதிகாரிகள் யாருமே ஆர்எஸ்எஸ்ல ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற தடையை 1966 இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட 58 ஆண்டுகள் ஆச்சு. வாஜ்பாய் ஆட்சி வந்தது. 10 ஆண்டுகள் மோடியே பிரதமராக இருந்தார். அப்பெல்லாம் கூட கொண்டு வராத அந்த ஆர்எஸ்எஸ் பேனை வந்து எடுக்காது, இப்போ ஏன் அதை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தேர்தல் முடிஞ்சோடனே நிறைய பேசியிருந்தோம், ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பாஜகவுக்கும் ஒரு முட்டல் மோதல் இருக்குது, அதுவும் மோடிக்கும் ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கும் நேரடியாக ஒரு மோதல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதெல்லாம் ஓரளவு சரி கட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து தான் இந்த பேனை வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இது யார் இப்போ லிஃப்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா, மோடிக்கு கீழே இருக்க மத்திய அரசு பணியாளர் அமைச்சகம் தான் இந்த விஷயத்தையே வந்து ஜியோவாக போட்டிருக்காங்க. ஸோ இது பெரிய சர்ச்சையாக இருக்குது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து நம்ம அரசு அதிகாரிகள் பொதுவாகவே மதத்தை தாண்டி எந்த சாதி மத வேறுபாடும் இல்லாமல் தான் மக்களுக்கு வந்து பணி செய்யணும். அப்படி இருக்கும்போது ஆர்எஸ்எஸ்னு வந்து அவங்க மத உணர்வோட அந்த விஷயத்த பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது பெரிய சிக்கலில் தான் கொண்டு போய் விடுங்கிற மாதிரி காங்கிரஸ்லேருந்து சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் என்னென்னா பரமாத்மாவால் சொல்லி இந்த டிசிஷன் எடுத்திருக்காரா பிரதமர் மோடிங்கிறது நமக்கெல்லாம் ஒரு கேள்வி தான். பரமாத்மா சொன்னாரா மோகன் பகவத் சொன்னாரான்னு தெரியலையே. அவருக்கு பரமாத்மா தானே சொல்லுவார், அப்படிதான் நம்மகிட்ட சொன்னார் பிரதமர் மோடி. நம்மகிட்ட என்னென்னமோ சொன்னார், அதெல்லாம் பண்ணிட்டாரா? சம்பத்குமார் அப்படிங்கிற நேயர் வந்து கேட்டிருக்காரு, ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் டெம்பரரியாக அந்த புதிய ரேஷன் கார்டு கொடுக்கறத நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஆமாம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு ஐடி கார்டுன்னே சொல்லலாம். அதை ரேஷன் கார்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். நமக்கு தேவையான அந்த பருப்பு, சர்க்கரை, இதெல்லாம் பாமாயில் இதெல்லாம் கூட நம்ம ரேஷன் கார்டுலேருந்து வாங்கிக்கலாம். அதெல்லாம் தாண்டி ஒரு ப்ரூஃபாகவும் அது வந்து பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் இப்போ எவ்வளோ ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா 2,24,19,359 ரேஷன் அட்டைகள் இருக்கு. இப்போ புதுசாக 2,80,000 பேர் அப்ளை வந்து பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ண யாருக்குமே இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. காரணம் என்னன்னா 2021 ஆட்சிக்கு வந்த உடனேயே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஸ்மார்ட் கார்டுன்னு தான் சொல்றாங்க. 30 நாட்களுக்கு நீ அப்ளை பண்ண 30 நாட்கள் உங்க வீட்டுக்கு வந்துடும் தான் அவங்க வந்து சொல்லப்பட்டது. 3 வருஷம் ஆட்சிக்கு வந்து அப்போ கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ ஏன் அப்படின்னா அந்த மகளிர் உரிமை தொகை அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு அதில் இருக்க ஊழியர்கள் இந்த மகளிர் உரிமை தொகைக்கான நிறைய வேலைகள் ஈடுபட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வந்ததுனால ரேஷன் அட்டைகள் கொடுக்கறது நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அது ஒரு 3-4 மாசம் காலகட்டம். அது இப்போ அடுத்த மாதம் ஆகஸ்டுக்குள்ளார இந்த 2,80,000 ரேஷன் கார்டுகளையும் நாங்கள் வந்து சரி பார்த்து கொடுத்துருவோங்கிற நம்பிக்கை வந்து சொல்கிறாங்க கவர்மெண்ட் தரப்புல இருந்து. அதனால கூடிய விரைவில் கிடைச்சிரும்னு எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணலைன்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. ரேஷன் கார்டுங்கிறது அவசியம். முக்கியமாக சென்னையில் வாழ்கிறவங்களுக்கு ரேஷன் கார்டுங்கிறது அவசியம். காரணம் என்னன்னா, இப்போ மழையில் பாதிக்கப்பட்டப்ப 6,000 ரூபா ரேஷன் கார்டுலாம் கையிலே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரேஷன் இல்லாதவங்களுக்கு பாதி பேர் கிடைச்சிருக்கு, பாதி பேர் கிடைக்கல. இன்னைக்கு பேர மழை சீசன் ஆரம்பிக்க போகுது, உஷாராக இருந்துக்குவாங்க. அதுதான் மழை முடிஞ்சு கொடுப்போன்னு பார்க்குறாங்களோ. பிஎஸ்பி ஆன்லைன் அப்படிங்கிற அக்கௌண்ட்லேருந்து பிடிஐக்கும் ஏஎன்ஐக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிடிஐ வந்து ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. அது வந்து ஒரு கலெக்டிவாக நிறைய நியூஸ் ஏஜென்சிஸ் சேர்த்து நடத்துகிற ஒரு ஆர்கனைசேஷன் தான். அதில் வந்து டெக்கான் கிரானிக்கலில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கவரும் போர்ட் ஆஃப் டைரக்டராக இருப்பார். அதே மாதிரி இங்கே மாத்ருபூமியில் வந்து இருக்காங்க, ஹிந்துஸ்தான் டைம்ஸில் இருந்திருக்காங்க. ஸோ நிறைய நியூஸ் ஏஜென்சியோட முக்கியமான தலைவர்கள் அதுலேயும் பொறுப்பில் இருப்பாங்க. எல்லாரும் கலெக்டிவாக சேர்ந்து நடத்துகிற ஒரு ஆர்கனைசேஷன். அதுவே ஏஎன்ஐ அப்படிங்கிறது ஏஷியன் நியூஸ் இன்டர்நேஷ்னல். இது 1971 பிரேம் பிரகாஷ் அப்படிங்கிறவரால் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ அவரோட பையன் சஞ்சீவ் பிரகாஷ் தான் அது வந்து சிஇஓவாக இருக்காரு, அதை பார்த்துக்கிறாரு. இதில் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தப்போ 1971 சில விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இவங்க வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாகவே செய்தி போடுறாங்க, அதனால தான் தூர்தர்ஷனோட நிறைய ப்ரோக்ராமை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க.
சொல்லி அப்போ உள்ள எதிர்க்கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்திரா காந்தி தன்னை பூஸ்ட் பண்ணிக்கிறாங்க இந்த ஏஎன்ஐ வச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்போ வந்து காங்கிரஸ் அந்த குற்றச்சாட்டை பிஜேபி மேலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏஎன்ஐ வந்து பிஜேபிக்கு ஆதரவான செய்திகளை தான் வந்து பரப்புவாங்க, அதை மட்டும்தான் பண்ணுவாங்க, இங்கே இந்தியாவில் நடக்கிற அவலங்கள் எதுவுமே நடக்காத மாதிரியே மறைச்சிருவாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இன்ஃப்ளேஷனை பற்றி பிடிஐயில் இங்கே உள்ள பாவர்ட்டியை பற்றின விஷயங்கள்லாம் பிடிஐயில் செய்தியாக வந்திருக்கு. ஆனால் ஏஎன்ஐயில் வரலங்கிற விமர்சனமும் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் ரெண்டுத்துக்குமான ஒரு வித்தியாசம். இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்ற 2 விஷயத்தை பற்றி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. தீனா அப்படிங்கிறவர் ஏஞ்சல் டேக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி சேஷா பாலாஜி அப்படிங்கிறவர் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. முதல்ல ஏஞ்சல் டேக்ஸ் வந்து பார்த்துடலாம். ஏஞ்சல் டேக்ஸுங்கிறது இப்போ அண்மை காலமாக உலகத்தில் இந்தியாவில் பல்வேறு நபர்களுமே இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறப்ப அவங்களுடைய அந்த கம்பெனியோட மதிப்பு 1 கோடி நிர்ணயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் க்ரௌட் ஃபண்டிங்லாம் வாங்குவாங்க, பணத்தெல்லாம் வந்து புரட்டுவாங்க. அப்போ 1 கோடிக்கு மேலே ஒரு கோடி 50 லட்சம் வாங்கிட்டாங்கன்னா அப்போ கம்பெனியோட இதுக்கு மேலே நீங்கள் 50 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்களா, அப்போ அதுக்கு டேக்ஸ் கட்டுங்கிறது தான் ஏஞ்சல் டேக்ஸ். அது சும்மா 30% வாங்குவாங்க. இப்போ 50 லட்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 30% 15 லட்சம் வந்து கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு. இப்போ அந்த ஏஞ்சல் டேக்ஸ் தான் நாங்கள் நீக்குவோம் ஆட்சிக்கு வந்தான்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதை எடுத்துக்கிட்ட பிஜேபி கவர்மெண்ட் இப்போ வந்து நீக்கியிருக்காங்க. ஏன்னா புதுசாக தொடங்குறப்ப நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறப்ப வேலையில்லா திண்டாட்டங்கள்லாம் வந்து குறையும். அதனால் ஏஞ்சல் டேக்ஸ் வந்து நீக்கிடலாங்கிறதுனால வந்து நீக்கிருக்காங்க. இது ஏஞ்சல் டேக்ஸ். அடுத்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனா நிலை கழிவுங்கிறது தான் சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து 10 லட்ச ரூபா சேலரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நியூ ரெஜிமில் முன்னாடி வந்து 50,000 ரூபா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனாக இருந்தது. இப்போ வந்து 75,000 ரூபா மாற்றிருக்காங்க. 27 அதிகப்படுத்தியிருக்காங்க. இப்போ 10 லட்சம் ஒருத்தர் வாங்குறாருங்கிற பட்சத்தில் 75,000 கழிச்சிருவாங்க, நிலைக்கழிவை கழிச்சிருவாங்க. அப்போ மீதி இருக்கிற 9,25,000 ரூபாய் ஒரு டேக்ஸ் கட்டினா போதுங்கிறது தான் அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுங்கிறது, நிலைக்கழிவு. அதை அதிகப்படுத்தணும்னாங்க. பட் வந்து நியூ ரெஜிம் கூட பண்ணிருக்காங்க. ஓல்டு ரெஜிமுக்கு ஒன்றும் இல்லை, பிம்பிளிக்கா பிலாப்பி. ஓல்டு ரெஜிம் தான் மூடுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் இதில் இருக்கீங்க, ஓல்டு தான். சரி, ஓகே. நிறைய கேள்விகளுக்கு இன்னைக்கு பதில் சொல்லியிருக்கோம். அடுத்த வாரமும் இதே போல நிறைய கேள்விகள் சொல்லுவோம். நன்றி. உங்க ஹாலிடேவை ஜாலி டேயா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? உங்க ட்ரீம் பிளேஸ் தாய்லாந்து போகணும்னு பிளான் பண்றீங்களா? GT Holidays travel plan starts from rupees 19,999 only. GT Holidays, India's #1 travel brand.